நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்க. ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய 450க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போட்டு நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, ஒரு ஜாதகத்துல சுக்கிரனோடு ராகு இணைவதற்கும் சுக்கிரனுடன் கேது இணைவதற்கும் என்னங்க வித்தியாசம்? இரண்டுமே பாவகர்கள் தானே சொல்றாங்க. சுக்கிரனோடு ராகு இணையலாமா, சுக்கிரனோடு கேது இணையலாமா? இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் களத்திர காரகன், தாம்பத்திய சுகத்துக்கு அதிபதி அவர் தான், மனைவிக்கு அதிபதி அவர் தான். சொகுசு வீடு, வண்டி, வாகனம், ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். ஒளி பொருந்திய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள், மிக முக்கியமான ஒளி பொருந்திய கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, இவங்கெல்லாம் மிக முக்கியமான முதல்நிலை வரிசையில் உள்ளவங்கலாம் ஒளி பொருந்திய கிரகங்கள்ல. அப்போ ஒளி பொருந்திய கிரகம் என்ற அடிப்படையில் கூட இந்த சுக்கிரன் ஒரு வலிமையான கிரகமாக ஜாதகத்தில் இருக்காருங்க. அந்த சுக்கிரனோடு ராகு இணைவது என்பது, ராகுவை பொறுத்தவரை, ராகு எதுவை பொறுத்த வரைக்கும் மிக முழுமையான இருட்டு என்று சொன்னா அது ராகு. ஆனா ஓரளவுக்கு ஒரு கிரகத்தினுடைய தன்மையை புனிதப்படுத்தக்கூடிய தன்மையை கிரகம் எது அப்படின்னா கேது. கேது ஒரு கிரகத்தினுடைய தன்மையை மேம்படுத்துவார். குருவோடு கேது இணைதல் என்பது கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம். சுக்கிரனோடு கேது இணைவது சுக்கிரனுடைய தன்மையை வலுப்படுத்துவாரே ஒழிய சுக்கிரனுடைய தன்மையை எந்த நிலையிலும் கேது கெடுக்க மாட்டார். ஆனா ராகு அப்படி இல்லை. முழுமையாக ஒரு கிரகத்தை முழுமையாக தன்னகத்தை உள்ளடக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு பகவான். அதனுடைய அந்த கிரகத்துடைய செயல்பாட்டை முழுமையாக நிறுத்தக்கூடிய கிரகம், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவார். ராகு டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி ஒரு கிரகத்தோடு இணையும் போது அந்த கிரகத்துடைய முழு பலனையும் தானே எடுத்துப்பார், தன்னுடைய தசையிலே தருவார். ஆனா அந்த ராகுவோடு ஒரு கிரகம் இணைந்து முழுமையாக கிரகணப்பட்டு அந்த கிரகத்துடைய தசை நடைமுறை வரும்போது அந்த கிரகத்துடைய தசை முழுமையாக சரியில்லாத, சுத்தமாக சரியில்லாத தசையாக இருக்கும். ஆனா அந்த கிரகத்தை தன்னகத்தை கொண்ட ராகுவோட தசை இருக்கு பாருங்க, அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் ராகு பகவான் தருவார். ஆனா கேது அப்படி அல்ல. சுக்கிரனோடு கேது இணைகின்றார். சுக்கிரனோடு உதாரணத்திற்கு உச்ச சுக்கிரனே வச்சுப்போம். உச்ச சுக்கிரனாவே இருக்காரு. உச்ச சுக்கிரனோடு கேது இணைகிறார். இந்த இடத்துல கேதுவோட திசை நன்றாக இருக்கும், சுக்கிரனோட திசை நன்றாக இருக்கும். ஆனா சுக்கிரனோடு ராகு இணைந்து விட்டால், சுக்கிரன் தசை என்பது சிறப்பில்லாத திசையாக இருக்கும். ராகு தசை இந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கும்? இதுக்கு தான் நான் உச்சனோடு இணைந்த ராகுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரனோடு ராகு இணையும்போது உச்சனோடு சேர்ந்த நிலையில ராகுவால அந்த கிரகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில போகும். அப்ப ராகு தசையுமே சிறப்பற்ற நிலையில இருக்கும். ஆனா இதே சுக்கிரனோட இந்த இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுங்க, இந்த இடத்துல சுக்கிர தசை சுத்தமாக சரியில்லாத திசையாகும், ராகு தசை அபாரமான திசையாக இருக்கும். அதாவது ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போகும். சாதாரண நிலை ஒரு கிரகம் இருக்குன்னா அதை கட்டுப்படுத்திடுவார். ஆனா ஒரு கிரகம் உச்சப்படும் பொழுது அந்த கிரகத்தை ராகுவால் கட்டுப்படுத்த இயலாது. ஆனா இந்த இடத்துல ராகு திசை அபாரமான திசையாகும், சுக்கிர திசை சுத்தமாக சரியில்லாத திசையாக ஆயிடும். ஆனா இது மேலும் என்ன ஆயிடக்கூடாது, இது ஒரு சனியினுடைய பார்வை, இதுல ஒரு செவ்வாயினுடைய பார்வை, இது போன்ற அமைப்புல வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ராகு திசை கூட சரியில்லாத திசையா போயிடும். அப்ப இந்த 2 கிரகம் இணைஞ்சிருக்கு. ஆனா சுக்கிரனுடைய தசை நடைமுறையில் இல்ல. ராகு சுக்கிரனை போலவே செயல்பட்டு அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்கிடுவார். எந்த நிலையிலும் சுக்கிரன் ராகு இணைவு என்பது, உதாரணத்துக்கு இந்த இடத்துல பொருள்னு வச்சுங்களேன், சுக்கிரன் ராகு, இந்த இடத்துல சுக்கிரன் பகை பிளஸ் ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கின்றார். இந்த இடத்துல தான் என்ன ஆயிடும், களத்திரம் சம்பந்தமான விஷயங்கள்ல, தாம்பத்திய அமைப்புல, கணவன் ரீதியான விஷயங்கள்ல, மனைவி ரீதியான விஷயங்கள்ல, எல்லா விஷயத்திலுமே கடுமையான சிக்கல்களை சுக்கிர திசையில் ஏற்படுத்துவார். ராகு திசையில் இல்ல, சுக்கிர திசை. இதுவே ராகு திசை வருது அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய அனைத்து காரகத்துவத்தையும் அனைத்து நன்மைகளையும் ராகு வழங்குவார்.
இந்த இடத்துல ராகு தசை நல்ல திசையாக இருக்கும், அற்புதமான திசையாக இருக்கும். ஒருவேளை சுக்கிரனும் ராகு டிகிரி அடிப்படையில் விலகியே இருக்கு சார், இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காரு, ஆனா இதுக்கு டிகிரி அடிப்படையில் வித்தியாசமே 20-22 டிகிரி விலகி இருக்கு. இந்த இடத்துல சுக்கிர திசை நல்ல திசையாகவே இருக்கும். இன்னும் ஒரு சுபத்துவம் பெற்றிருந்தால் இன்னும் மேலும் சிறப்பு. ஒரு சந்திர அதியோகம் கிடைக்குது, ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது. இது போன்ற அமைப்புல இருக்கும்போது இந்த இடத்துல சுக்கிரன் ராகு இணைவே நீங்க எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா குரு பார்த்து விட்டாலே அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதான், கணவன் மனைவி விஷயங்கள்ல தாம்பத்திய பிரச்சனை இருக்குதான். ஆனா அது எல்லாமே பிரச்சனையாகி சால்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சுபத்துவம் அடைந்தால், சுபத்துவமும் அடையலனா அதுல கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய அமைப்பானது ஏற்படுதுங்கிற அமைப்பை நீங்க எடுத்துக்கணும். இதுதான் சுக்கிரனோடு ராகு இணையும் போது சுக்கிர தசை என்பது நல்ல திசையாக இருக்காது. சுபத்துவம் அடைந்திருந்தால் நல்லா இருக்கும். சுபத்துவம்னா சுபகிரகத்துடைய பார்வையில அல்லது சந்திராதியோகத்தில் அது இருந்ததுன்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இது போன்ற அமைப்புல எந்த சுக்கிரனோடு ராகு இணைந்து அதை சனியும் பார்க்கிறார், இது போன்ற அமைப்புல இருக்கும்போது அங்கு கடுமையான போராட்டமானது நிகழும் என்று சொல்லலாம். ஆனா சுக்கிரனோடு கேது இணைகிறாருன்னு வச்சுங்களேன், எந்த விதமான பாவகிரக தொடர்பு இல்லை, சுபகிரக தொடர்பு இல்லை, எந்த விதமான பாவகிரக தொடர்பு இல்லை, ஆனா சுபகிரக தொடர்புமே இல்லை அப்படின்னு இயல்பாகவே இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல கேது திசை நல்லா இருக்கும், சுக்கிர திசை நல்லா இருக்கும். சுக்கிரனோடு கேது இணையும் போது, குருவோடு கேது இணையும் போது இதனோட திசைகள்லாம் அந்த சுபகிரகத்தோட திசை நல்ல திசையாக தான் இருக்கும், அதாவது பாதிப்படையக்கூடிய திசையாகவே இருக்காது. சுக்கிரன் ராகு இணைவுக்கும் சுக்கிரன் கேதுக்குள்ள வித்தியாசம் என்ன? சுக்கிரனோடு ராகு இணையும் போது சுக்கிர திசை நடந்தால் அந்த திசை நல்ல பலன்களை அளிக்கவே அளிக்காது. டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கணும். எந்த ஒரு ஜாதக பலனை பார்த்தாலும் எத்தனை டிகிரில இணைஞ்சிருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த விஷயத்தை நீங்க சிறிதுக்கு பார்க்கும் போது தான் முழுமையா தெரியும். மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குரு இருப்பாரு, இங்க சனி இருப்பாரு. அதாவது எங்க இருக்காரு? கன்னியில குரு இருக்காரு, ஆனா சனி எங்க இருக்காரு? கும்பத்துல சனி இருக்காரு. இப்ப நான் அந்த டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரு இந்த சனியை பார்க்கிறாங்க. எப்படி சார் பார்ப்பாரு? குருவுக்கு 5, 7, 9ஆம் பார்வை தானே, எப்படி பார்ப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. குரு இந்த இடத்துல 28 டிகிரில இருக்காரு, சனி இங்க 5 டிகிரில இருக்காரு, பாப்பாரு. இந்த இடத்துல கன்னியில குரு இருக்காருங்க, 28 டிகிரில இருக்காரு. சனி வந்து கும்பத்துல இருக்காரு, 5 டிகிரில இருக்காரு. 28 2 டிகிரி, அதுல ஒரு 5 2 7 டிகிரில குருவினுடைய பார்வை கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல சனி சுபத்துவம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா சனியினுடைய துறைகள்ல அவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சனியினுடைய காரவத்தத்துல அவர், சனி இங்க சுபத்துவமா இருக்கு. எந்த அடிப்படையில? 7 டிகிரி. அப்ப டிகிரி அடிப்படையில நீங்க பார்க்கணும். மேலோட்டமாக சுக்கிரன் ராகு இணைஞ்சிட்டாரு, அது பாதிச்சு இது பாதிச்சிடணும் நீங்க எடுக்க முடியாது. சுக்கிரன் ராகு டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காரா? இதுக்கு விதிவிலக்கு உண்டு. டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காரு, அந்த சுக்கிரன் சுபத்துவம் அடைந்திருக்காரு. இந்த இடத்துல நீங்க சுக்கிரன் ராகு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. சுக்கிரன் ராகு பாதிக்கப்பட்டார் அப்படி ஆயிட்டாருன்னு எடுக்கணும். ஏன்னா சுபத்துவம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மையானது ஏற்படுது. சந்திர அதியோகம், பௌர்ணமி சந்திர அதியோகம் எல்லாவற்றையும் நல்லபடியாக மாற்றக்கூடிய தன்மை ஏற்படுத்துது. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க சுக்கிரன் ராகு இணைவு பெரிய இணைவாக எடுத்து அப்படி ஆயிடும் இப்படி எடுக்கணும் அவசியம் இல்லை. சுபத்துவம் அடைந்திருக்கு. டிகிரி அடிப்படையில் பாருங்க. இல்ல சார் 22 டிகிரி 23 விலகிதான் சார் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்காரு சார், சுக்கிரன் 1 டிகிரில இருக்காரு, ராகு 26 டிகிரில இருக்காரு. என்ன சார் சுக்கிர தசை வரும்போது நல்லது செய்யாதா? நல்லதாங்க செய்யும். சுக்கிரன் 1 டிகிரில இருக்காரு, ராகு 1 டிகிரில இருக்காரு. இந்த இடத்துல சுக்கிர தசை வரும்போது என்ன சார் நடக்க போகுது? சுபத்துவம் இருக்கான்னு பாருங்க, சுபத்துவம் இருக்கான்னு பாருங்க. சுபத்துவம் இல்ல சார், இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான். ஒருவேளை இந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த உச்சமா இருக்கான், இந்த கிரகத்திற்கு பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டுல இவர் இருக்காரு அப்படின்னு வச்சீங்களேன், அந்த மாதிரி அமைப்பு வருதுனாலும் இந்த இடத்துல ஓரளவுக்கு அந்த சுக்கிரன் வலுவிழக்க மாட்டார். நீங்க வீடு கொடுத்தனுடைய வலிமையும் பார்க்கணும். அதே நேரத்துல எத்தனை டிகிரியில சுக்கிரன் ராகு இணைவு, சுக்கிரனுக்கு அது 1 டிகிரியில் இணைந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. சுக்கிரனோடு கேது இணையும் போது சுக்கிரனுடைய திசை நன்றாகவும் கேது திசை நன்றாகவுமே இருக்கும். 2 திசையுமே நல்ல திசையா தான் இருக்கும். சுக்கிரனோடு ராகு இணையும் போதுதான் நீங்க சுக்கிர திசையை சீர்திக்கு பார்க்கணும், ராகுவோட திசையா இல்ல. ஏன்னா ராகு திசை உண்மையிலேயே நல்ல திசையா தான் இருக்க போகுது. ஆனா சுக்கிர திசை வருதா, அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லலாங்க. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மை சுபத்துவம். சுபத்துடைய பார்வையில் இருக்கிறா, சந்திர அதியோகத்தில் இருக்கா, எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு அவயோக தசை நடக்குதுன்னா நீங்க லக்னாதிபதிக்கு வந்துடணுங்க. ஒரு அவயோக தசை நடக்குது, இந்த லக்னத்துக்கு அவயோக தசை நடக்க போகுது. உதாரணத்துக்கு கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் தசை. உடனே நீங்க என்ன செஞ்சணும்? லக்னாதிபதி எந்த நிலையிலே இருக்கின்றார், ஏன்னா அவயோக தசை சரியில்லாத தசையை தாங்குவாரா தாங்க மாட்டாரா, அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடும். அப்ப லக்னாதிபதி வலுவா இருக்கார், அப்ப எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை.
அப்போ அவர் ஃபேஸ் பண்ணுவார். லக்னம் லக்னாதி வலிவிழந்த ஒருவருக்கு அவயோக தசை வரும்போது கடுமையான போராட்டங்கள், தாங்கவே முடியலைங்க சார் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யார் சொல்றது? லக்னம் லக்னாதிபதி கடுமையான பாதிப்பு அடைந்தவங்க தான் அந்த அமைப்பு வரும். ஆனால் லக்னம்ல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்குங்க, ஏதோ போராடிட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? லக்னம் லக்னாதி எந்த ஒரு அவயோக தசை வந்தாலும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அதை தாங்கக்கூடிய அளவில் லக்னத்தினோடு சுபகிரக தொடர்போடு லக்னாதிபதி நல்ல நிலையிலே இருக்கின்றார் என்ற அமைப்பில் இருந்தாலே எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மை தான். இதாங்க சுக்கரனோடு ராகு இணைதல், சுக்கரனோடு கேது இணைதல். டிகிரி அடிப்படையில் பார்க்கணும், சுபத்துவம் இருக்கான்னு பார்க்கணும், எத்தனை டிகிரி விலகி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று சுக்கரனோடு ராகு செய்தாலும் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் என்ற ஒன்று ஒரு கற்பனைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. சுபத்துவம் இருந்தால் எந்த பாதிப்புமே அது தருவது இல்லைங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.